தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கரூர் நெரிசல் வழக்கில் தவேக தலைவர் விஜய் நாளை விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். நீதிமன்ற உத்தரவின்படி இந்த வழக்கு சிபிஐ விசாரித்து வருகிறது. கரூரில் ஏற்கனவே பல கட்ட விசாரணை நடத்தியிருக்கும் சிபிஐ அதிகாரிகள் ஜனவரி 12 மற்றும் 19ஆம் தேதிகளில் விஜயை டெல்லிக்கு வரவழைத்து விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் 3வது முறையாக விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. அதன்படி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் அவர் நாளை ஆஜராக வேண்டியிருக்கும். கேரள ஆளுநர் ஆர்வி ஆர்லேகருக்கு தமிழக ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து வரும் 12ஆம் தேதி பதவியேற்கிறார். தமிழக ஆளுநராக இருந்த RN ரவி மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேகர் தமிழக ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் என குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டார். இதை முன்னிட்டு ஆர்வி ஆர்லேகர் வரும் 11ஆம் தேதி சென்னைக்கு வருகிறார். இதைத் தொடர்ந்து மார்ச் 12ஆம் தேதி முற்பகல் சுமார் 12 மணி அளவில் பதவியேற்கிறார். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SA தர்மதிகாரி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்த பதவியேற்பு நிகழ்வு எளிமையாக நடைபெற உள்ளது. மேலும் அன்றைய நாளில் கடந்த 4½ ஆண்டுகளாக தமிழக ஆளுநராக இருந்த RN ரவி தமிழக ஆளுநர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு கொல்கத்தாவுக்கு புறப்பட்டு செல்கிறார். அவரை ஆளுநர் மாளிகை அதிகாரிகளும் ஊழியர்களும் வழியனுப்பி வைக்கின்றனர். ஆந்திராவில் மாதம் 60 கிலோ ரேஷன் அரிசியுடன் கூட்டு குடும்பத்தை ஊக்குவிக்க 3 படுக்கை அறை வீடு வழங்கப்படும் என்று முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்திருக்கிறார். தலைநகர் அமராவதியில் கொண்டாடப்பட்ட சர்வதேச மகளிர் தின விழாவில் பேசிய முதல்வர் சந்திரபாபு நாயுடு, மக்கள் தொகை வீழ்ச்சியின் சவால்களை எதிர்கொள்ள மக்கள் தொகை மேலாண்மை என்ற புதிய அணுகுமுறையை செயல்படுத்த உள்ளோம். குறிப்பாக கூட்டு குடும்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் 3 படுக்கையறை வீடுகள், மாதம் 60 கிலோ வரை ரேஷன் அரிசி வழங்க அரசு பரிசீலித்து வருகிறது என்று சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தமிழக அரசியல் மற்றும் திரைத்துறையில் அதிர்வுகளை ஏற்படுத்திய நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் சென்சார் பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் சூழலில் தணிக்கை குழுவில் ஒருவருக்கு ஏற்பட்ட காய்ச்சல் காரணமாக தணிக்கை சான்றிதழ் மார்ச் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்து உள்ளது. இன்று அறிவிப்பு வெளியாகும் என்றிருந்த நிலையில் அதனை ஒத்திவைத்து மாற்று தேதியை தணிக்கை குழுவினர் மீண்டும் அறிவித்து உள்ளனர். ஒருவேளை படத்திற்கு அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டால் அதுவே படத்திற்கு மிக பெரிய விளம்பரமாக மாறிவிடும் என திரை உலகினர் கணிக்கின்றனர். விஜயின் முதல் அரசியல் ஆயுதமாக ஜனநாயகன் பார்க்கப்படுவதால் தணிக்கை குழுவின் ஒவ்வொரு அசைவும் விஜய் ரசிகர்களையும் தமிழக மக்களையும் உன்னிப்பாக கவனிக்க வைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தை கொண்டுவர பவன் கல்யாண் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். தமிழக அரசியல் களம் இதுவரை இல்லாத பரபரப்பை எட்டியிருக்கிறது. தவேக தலைவர் விஜய்க்கு கிடைக்கும் ஆதரவு, கூடும் மக்கள் கூட்டம் திமுக அதிமுகவை அசைத்து பார்த்து இருக்கிறது. திமுகவை கடுமையாக தாக்கி வரும் விஜய் ஆட்சியை பிடிப்பதை நோக்கம் என்ற வகையில் செயல்பட்டு வருகிறார். தவேக கூட்டணிக்கு காங்கிரஸ் வராமல் திமுக கூட்டணியில் தொடர்வதால் விஜய்க்கு யாருடைய ஆதரவும் கிடைக்கவில்லை. அவரை எப்படியாவது NDA கூட்டணிக்கு கொண்டு வர பாஜக முயற்சித்து வருகிறது. இதற்காக விஜயுடன் ஜனசேன கட்சி தலைவரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஆந்திராவில் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்தித்தால் தனக்கு கிடைத்த நன்மைகளை சுட்டிக்காட்டி அவர் பேசி வருகிறார் என தெரிகிறது. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் NDA கூட்டணிக்கு விஜய் வருவார் என்றும் தெரிகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $100 தாண்டியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதல் 10வது நாளாக நீடிக்கிறது. UAE மற்றும் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீது ஈரானும் தாக்குதல் நடத்தியது. மேலும் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படும் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடி வைத்துள்ளது. இதனால் 700க்கும் மேற்பட்ட கச்சா எண்ணெய் கப்பல்கள் வளைகுடா கடல் பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ளன. உலக அளவில் 20% கச்சா எண்ணெய் ஹார்முஸ் நீரிணை மூலமே நடைபெறுவதால்
இந்த போர் விலையேற்றத்துக்கு வழிவகுத்துள்ளது. அதன்படி கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $100 தாண்டி இருக்கிறது. 2022 ஆண்டிற்கு பிறகு கச்சா எண்ணெய் இந்த அளவு விலையேற்றம் கண்டிருக்கிறது. ஈரானின் புதிய ஆட்சியாளர் மற்றும் மதகுருவாக அயதுல்லா கமேனியின் மகன் மொஸ்தபா கமேனி நியமிக்கப்பட்டிருக்கிறார். 36 ஆண்டுகள் ஈரானின் உச்ச மதகுருவாக இருந்தவர் அயதுல்லா கமேனி. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து இடைக்கால மதகுருவாக மொஸ்தபா கமேனி நியமிக்கப்பட்டார். அவரையும் படுகொலை செய்வோம் என்று இஸ்ரேல் மிரட்டியிருக்கிறது. இந்த நிலையில் மொஸ்தபா கமேனி ஈரானின் புதிய ஆட்சியர் மற்றும் மதகுருவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். 56 வயதாகும் இவர் ஈரானின் புரட்சி படையோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர். ஈராக் போரிலும் பங்கு எடுத்தவர். தீவிரவாத போக்கினை ஆதரிக்கும் அவர் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு பெரும் தலைவலியாக மாறுவார் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். மகளிருக்கு 2500 6 சிலிண்டர்கள் இலவசம், 1 பவுன் தங்கம் என்ற தாவேக தலைவர் விஜயின் அறிவிப்புகள் தமிழக அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. திராவிட கட்சிகள் தொடங்கி வைத்த விலையில்லா அல்லது இலவசங்கள் தமிழகத்தில் இப்போது முக்கிய வாக்குறுதிகளாக மாறிவிட்டன. இதை மற்ற மாநிலங்களும் பின்பற்றி இலவசங்களை அள்ளி விடுவதுதான் வேடிக்கை. மகளிருக்கான உரிமை தொகை ஆட்சிக்கு வந்தால் 2000 உயர்த்தப்படும் என்று அதிமுக வாக்குறுதி அளிக்க, ஏற்கனவே 1000 உள்ள இந்த தொகை 2000 உயர்த்தப்படும் என்று திமுகவும் உறுதியளித்து இருக்கிறது. இவர்களையெல்லாம் விஞ்சி இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். மகளிர் தின வாக்குறுதியாக பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசம், திருமணத்திற்கு 1 பவுன் தங்கம் என்று அறிவிப்புகளை வெளியிட்டு அதிர வைத்துள்ளார். அதிமுக, திமுக, தாவேகாவின் இத்தகைய இலவச அறிவிப்புகள் வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான் என்பது அப்பட்டமாக தெரிகிறது. ஏற்கனவே கடன் சுமையில் தள்ளாடும் தமிழகம் இவர்களில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதிலிருந்து மீளவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் சமூக வலைதள பயன்பாட்டிற்கு கட்டுப்பாடுகளை கொண்டுவர உள்ள நிலையில் நாடெங்கும் இதுபோன்ற கட்டுப்பாடுகளை அமலாக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சிறார்களுக்கு வயது அடிப்படையில் சமூக வலைதள பயன்பாட்டில் கட்டுப்பாடு கொண்டுவரப்படும் என்றும் இது குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் பேசி வருவதாகவும் கூறினார். உலக நாடுகள் பலவற்றிலும் இந்த முறையானது ஏற்கனவே அமலுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. நகர்ப்புற இந்திய பெற்றோரின் 2026 கணக்கெடுப்பின்படி 49% குழந்தைகள் சமூக ஊடகங்கள், ஸ்ட்ரீமிங் அல்லது கேமிங்கில் தினமும் 3 மணி நேரத்திற்கும் மேலாக செலவிடுவதாக கூறப்படும் நிலையில் இதனை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு பரிசீலனை செய்து வருவதாக கூறியுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் 3வது முறையாக இந்தியா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியிருக்கிறது. ICC உலகக்கோப்பை T20 இறுதிப் போட்டியில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் மோதின. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்ய துவக்க வீரர்களாக சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ரன் குவிப்பில் தீவிரம் காட்டினர். முதல் 4 ஓவர்களில் இந்தியா அரை சதத்தை எட்டியது. அபிஷேக் சர்மா 52 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். சஞ்சு, இஷான் கிஷனின் மின்னல் வேகத்தில் ரன் சேர்ப்பால் இந்திய அணி 69 பந்துகளில் 150 ரன்களையும் 90 பந்துகளில் 200 ரன்களையும் எட்டியது. 20 ஓவர் முடிவில் இந்தியா 5 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன்கள் விளாசியது. 256 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் நியூசிலாந்து அணி களமிறங்கியது. ஆயினும் இந்தியாவில் துல்லியமான பந்து வீச்சு அவர்களின் நம்பிக்கையை தகர்த்துவிட்டது. தொடக்க ஆட்டக்காரர்கள் ஒற்றை இலக்க ரன்களுடன் பெவிலியன் திரும்ப டீம் செஃபர்ட் மட்டும் அரை சதம் கடந்தார். பின்னர் வந்தவர்கள் ஓரளவு நிலைத்து ஆடினாலும் 19 ஓவரில் 159 ரன்களுக்கு நியூசிலாந்து அணி சுருண்டது. 96 ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்து இந்திய அணி 3வது முறையாக உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியுள்ளது. ஆட்டநாயகன் விருது பும்ராவிற்கும் தொடர் நாயகன் விருது சஞ்சு சாம்சனுக்கும் வழங்கப்பட்டது. வாகை சூடிய இந்திய அணிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நடிகர் பரத் நடித்துள்ள காளிதாஸ் 2 படத்தின் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் பரத் 2019 ஆண்டில் காளிதாஸ் என்ற படத்தில் நடித்திருந்தார். ஸ்ரீ செந்தில் இயக்கிய இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. தற்போது இப்படத்தின் 2ஆம் பாகத்தில் நடிகர் பரத் நடித்துள்ளார்.
ஸ்கை பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகும் இந்த படத்திற்கு சாம் CS இசையமைக்கிறார். அஜய் கார்த்தி, பிரகாஷ் ராஜ், பவானி ஸ்ரீ, அபர்ணதி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். மேலும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு பூவே உனக்காக சங்கீதா இந்த படத்தின் மூலம் திரும்பவும் நடித்துள்ளார். இந்த நிலையில் காளிதாஸ் 2 திரைப்படம் வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.